இந்த கதையில் வரும் அனைத்து பாத்திரங்களும் நிகழ்வுகளும் முற்றிலும் கற்பனையே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. அதையும் மீறி புண்பட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. தம்பி, இன்னும் அரை மணி நேரம் தான் டைம் இருக்கு. டீ சாப்பிட்டு சாப்பிட்டு வந்துருங்க. முடிச்சுட்டு இன்னும் ஒரு நாள் வேலை தான் இருக்கு. சரியா? அதை மட்டும் முடிச்சுட்டு 400 ரூபா வாங்கிக்கோவா? சரியா? 400 ரூபாயா? என்னண்ணா அதிகமாக தருவீங்கன்னு பார்த்தா பேசினோட 50 ரூபா கம்மியாக தரீங்களே. தம்பி, அதான் கரெக்டாக இருக்குங்களா? நேற்று மதியம் வந்ததுண்ணா 400 ரூபாலாம் பத்தாதுண்ணா. பேசின காசு கொடுங்கண்ணா. வரலாம், என்ன பண்ணுதா? வேணாண்ணா தெரியுங்கண்ணா. ஏய், என்னடா குரல் விடுறான்? சேலரி என்றதை அவனுக்கு தெரியல. சம்பளம் வாங்குற மாதிரி தானே வாங்கிக்கோ. இன்னும் 2 வேலை செஞ்ச காசு சம்பளம் கிடையாது. சொல்லுங்கண்ணா. தம்பி, கூட்டு வந்த பசங்களுக்கு உங்களுக்கு இப்போ வந்து சேலரி வந்து வாங்கிக்கோங்கப்பா. அவங்களுக்கு 450, உங்களுக்கு 300. சரிதானே? சரிங்கண்ணா. ஏய் சக்தி, அண்ணா வேற கூப்பிட்டாரு, வாட போலாம்டா. இருந்தா உனக்கு சேலரி பத்தலையாங்க. என்ன வேலை சும்மா முடிச்சுருவாங்க. இது தம்பிங்களா, சொல்கிற கேட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் இருங்க. நெக்ஸ்ட் டைம் வேலையெல்லாம் கேட்டு வந்துடுவாங்க. இவங்ககிட்டலாம் காசு வாங்கிட்டு எப்போ ஒரு செலவு காச்சு. சஞ்சீவி, என்னடா ஆச்சு? ஏய் தினுசா, சொல்றா, என்னடா? ஒன்றும் இல்லைடா. சரி வா, ஏதாவது சாப்பிட போலாம். வா, கையில் 20 ரூபா தான்டா இருக்கு. வா, லோகேஷுக்கு கால் பண்ணி வச்சு வா, டீ கடைக்கு வரேன்ட்டான். போ. அது வண்டி போகுது. கடை இங்கே வேற. நீ ஏன்டா அதே நினைச்சிட்ட? நினைக்காம இருக்காது. அந்த புற வச்சு கோட்டையை கட்ட போகிறேன். இதெல்லாம் காசு வருது இல்லை, வேலையே செய்யாம இப்போதைக்கா நம்ம தான் சுற்றுங்களா? ஏன்டா என்னாச்சு? வேலைக்கு சேர்த்து விட்டேன், 50 ரூபா கம்மியாக பேசுனானு. இவன் என்னன்னு கேட்டதுக்கு இவன் சட்டையை குடிச்சிட்டானுங்க, ஓவரா பேசுறான். அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுடா. அவன் படிச்சிருக்கான், அவன்கிட்ட நமக்கு ஒரு தேவை இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? படிச்சிருக்கு, நம்ம காசு எடுக்கிற அளவுக்கு டேலண்ட் இருக்கு. ஆனால் அதோட தேவை நம்மளுக்கு தான் தேவை. அந்த காசு இருந்திருந்தா நேரத்தை டீயை குடிச்சு வந்துருக்கோம். என்னையா பண்ண சொல்ற? பசங்களுக்கு இந்த டீ தான் எல்லாமே. ஒவ்வொரு காசுக்கு தான்டா பேசிக்கிட்டு இருக்கு. இங்க உங்க அப்பா, எங்க அப்பா, இவன் அப்பா, அவன் அப்பா எல்லாரும் டெய்லி சம்பளம் வேலை போகணும். ஆனா அதையும் தாண்டி நம்மளை படிக்க வச்சிருக்கான். ஆனா நம்ம அப்பா அம்மா தான் நம்ம இப்போ கஷ்டப்படும். அதுக்கு காரணம் நம்ம படிச்சவன் தெளிவா சம்பளம் வாங்கிட்டு இருக்கு. அதுக்குன்னு அவன் படிச்சிருக்கான், அவனை குறை சொல்ல. நான் குறை சொன்னது அவனுங்கள நம்மள. நம்ம அப்பா படிக்காம விட்டது அவங்க நிலைமை, நம்ம படிக்காம விட்டது நம்ம தப்பு. 12th ஃபெயில் ஆகும்போது இவன் தான் சொன்னான், படித்தவங்க விட படிக்காம தான் மேலே போகிறான். மேலே போகிறது 2வது விஷயம். ஆனால் நம்ம ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு படிப்பு தான் தேவை. இதை புரியாமல் தான்டா படிக்காமல் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஏன்டா எப்படி பார்க்குறீங்க? சொல்லுங்கடா. ஒரு பிஸ்கெட் பேக்கெட்னா
டீனா தம்பி 21 ரூபா ஆச்சு, 1 ரூபா கம்மியாக இருக்குது. கட். நம்ம எல்லாருமே தற்காலிகமான பிரச்சனைக்காக நிரந்தரமான தீர்வு இருந்தார். அப்படி ஒன்று தான் படிக்கும். இது புரியாமல் தான் என்ன மாதிரி பசங்கள்லாம் இந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம மேலே போகிற 1008 விஷயம் நம்ம கீழே இருக்கிறதுக்கு நம்ம